ஹாய் டு ஆல்எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரீஸோட 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நார்மலாகவே சிஸ்டம் இஷ்யூனால வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால தான் உடம்பு சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் கில்லர் கேட்டதுக்கெல்லாம் காங் பதில் சொல்லிட்டு இப்போ நீ உண்மையை சொல்லுங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது, அதுக்கப்புறம் அந்த கேஸில் இருக்க உண்மையை கண்டுபிடிக்க என்ன முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கில்லர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப காங்குக்கு அவன் கேள்வி கேட்டே ரொம்ப சுத்த விடுறாங்கிற மாதிரி தோணாலும் அவன் வழியிலே போய் உண்மையை ஒத்துக்க வைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சு அந்த கேஸ்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப காங் மிஞ்சியோட பாடியை பார்த்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பான் இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுமே அவனுக்கு மிஞ்சியோட ஞாபகம் தான் வருது. அந்த டைம்ல அவன் கையில ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பிச்சு வீசிட்டு இப்ப அவன் ரூமை விட்டு வெளியில வரான். அந்த நேரத்துல அவனோட பக்கத்து ரூம்ல சியாங்கோட வாய்ஸ் கேக்குது. அதை கேட்டு இப்ப அவன் ரூம்குள்ள போறான். அங்கே டாக்டர் வந்து சியாங் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, மிஞ்சியோட பாடியை எக்ஸாமின் பண்ணதுல அவ உயிரோட இருக்கும் போதே அவளோட உடல் உறுப்பையெல்லாம் ரேசர் கத்தியை வச்சு அறுத்து எடுத்திருக்கான். இது வரைக்கும் அவன் பண்ண மர்டர்ஸ்ல இந்த மாதிரி கொடுமையா அவன் பண்ணதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் காங்குக்கு இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ரூமை விட்டு வெளியில வந்து நின்று அழுதுட்டு இருக்கான். அப்ப சியாங் வந்து அவங்க கிட்ட சொல்றான், இந்த கேஸை நீ ஒன்னும் பார்க்க போறதுல, ரொம்ப வருத்தப்படாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே காங் சியாங் கிட்ட சொல்றான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை பார்க்கலாங்கிற மாதிரி. அப்ப சியாங்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே அவனை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை சியாங் காங்க பார்த்து நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேஸை பார்க்கலாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பான். ஆனா அப்பெல்லாம் காங் அவங்கிட்ட ரொம்ப திமிரா அவங்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிருப்பான். நான்லாம் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு போயிருப்பான். ஆனா இப்ப அவனாவே வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லும்போது சியாங்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் அவங்கிட்ட ஓகேன்னு சொல்லிடுவான். அந்த நேரத்துல சியாங் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது காங் யார்கிட்டயுமே பேசாம தனியா தான் இருந்திருக்கான். அந்த நேரத்துல சியாங் தான் வாலண்டியரா போயிட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நல்லா படிப்பேன்னு கேள்விப்பட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா காங் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்ப சியாங் சொல்லுவான், எனக்கு எல்லா சப்ஜெக்டையுமே நீ சொல்லி கொடுத்தேன்னா நான் உனக்கு காசு தரேன், அதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப காங் அதுக்கு ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் காங்கும் இவனும் சேர்ந்து ஒன்னாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. காங்கும் அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். சியாங் படிக்கிறதுக்காக காங் அவனோட வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வருவான். அதே மாதிரி ஒரு நாள் சியாங் வீட்டுல 2 பேரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது சியாங் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவான். அப்ப காங் முன்னாடி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். சியாங் அங்க இருக்க வரைக்கும் காங் அந்த ஸ்நாக்ஸை பார்க்க கூட மாட்டான். ஆனா இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு அவன் பேக்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்து இப்ப அவன் தங்கச்சிட்ட கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இது உனக்காக என் ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னு காங் சொல்ல, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி எனக்கு டெய்லிக்கும் இது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அவனும் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் சியாங் வீட்டுக்கு போறானோ அப்பெல்லாம் சியாங் இல்லாத நேரம் பார்த்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரியாம எடுத்து அவன் பேக்ல வச்சு அவன் தங்கச்சியை கொண்டு வந்துடுறான். அப்படி ஒரு நாள் அவசர அவசரமா அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு வர ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு சியாங் வந்துடுறான். வந்ததும் இவன் டக்குன்னு எந்திரிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த அவசரத்துல சியாங் வீட்டுல அவனோட புக்கை விட்டுட்டு போயிடுவான். அதை பார்த்துட்டு சியாங் அவன்கிட்ட அந்த புக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு காங் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை ஃபாலோ பண்ணியே இப்ப சியாங்கும் போயிட்டு இருப்பான். இப்ப காங் வீட்டுக்கிட்ட வந்ததும் காங்கோட அம்மா எங்கேயோ அவசரமா கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி காங்க பார்த்து தங்கச்சி போய் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. காங்கும் காங்கோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத தூரமா நின்னு இப்ப சியாங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துட்டு அவன் கொண்டுட்டு வந்த புக்கை காங் கிட்ட கொடுக்காம அங்க இருந்து திரும்பி போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல காங் சியாங்க பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது அவன் சட்டையில ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விடுறான். உடனே சியாங் அவனை பார்த்து கோவப்பட்டு திட்டுறான், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் சட்டையில எல்லாம் கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உன் சட்டையில ஏதோ ஒட்டி இருந்துச்சு, அதை தள்ளி விடுறதுக்காக தான் கை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் சட்டையில என்ன இருந்தா உனக்கு என்ன, ஒரு பார் ஹோஸ்டஸோட பையன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். காங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. உனக்கு எப்படி அது தெரியும்னு கேக்குறான். ஆனா காங் பேசுறதெல்லாம் சியாங் காதலே வாங்கிக்காம, நான் போய் இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக போறான். அப்ப காங் அவனை கூப்பிட்டு, தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். நான் யார்கிட்டையும் சொல்ல வேணானா அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சியாங் காங் கிட்ட கேட்க, அவனும் நான் செய்யறேங்கிற மாதிரி சொல்றான். நான் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு இப்ப சியாங் சொல்ல காங்கும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சியாங் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப காங்கோட ஹெட் அப்புறம் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க. அப்ப காங்கோட ஹெட்டுக்கே சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப அந்த டீம் கூட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்போது அந்த சீஃபே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா கொரியாவோட சூப்பரிண்டென்ட் அவருக்கு கால் பண்ணிருக்காரு. காங் மறுபடியும் ரீஜாயின் பண்றதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. சீஃப் மட்டும் இல்ல, அங்க இருக்க காங் டீமுக்கே ஒரே ஷாக்
ஷாக்கா தான் இருக்கு. இவ்ளோ பெரிய ஆளு காங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி கால் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காங் மறுபடியும் அவனோட வேலைக்கு வந்துட்டான். ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப காங்கோட ஹெட் அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, எப்படிரா இவ்ளோ பெரிய ஆளு உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி கால் பண்றாரு, உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கே அந்த விஷயம் அப்பதான் தெரியுது. அப்படின்னா யாருங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இப்ப சியாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கொரியாவோட சூப்பரிண்டெண்டன்ட் நம்ம சியாங்கோட அண்ணன் தான். சியாங் தான் காங்குக்காக அவன் அண்ணன் கிட்ட பேசியிருப்பான். அதனாலதான் இப்ப அவன் கால் பண்ணிருப்பான். ஆனா சியாங்கோட அண்ணன் காங்குக்காக கால் பண்ணும்போது அவனுக்கு பிடிக்காம தான் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஒரு லோ லெவல் ஆபீசருக்காக என்னைய கால் பண்ண வச்சிருக்க, அந்த அளவுக்கு அவன் ஒருத்தானவனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்க நினைக்கிறத விட அவன் ரொம்ப ஒருத்தானவன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங்க அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இப்ப அவனோட அண்ணன் சியாங்க பார்த்து, சேர்மனோட பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா, என்ன அரசியலையும் சேர்றதா எதுவும் உத்தேசம் இருக்கா, உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியற அளவுக்கு வயசாயிடுச்சு, நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப சியாங்கோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா அவனோட அண்ணனுக்கு இவன் மேல பாசம் இருக்க மாதிரி எல்லாம் தெரியல, ஒரு மாதிரி மட்டம் தட்டி தான் பேசிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா இப்ப ஜீவன் அந்த கில்லர் அவளோட கேமராவால போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கேமராவையும் தேடி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல இருக்க போட்டோவையும் இப்ப டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோவை இப்ப ஜீவன் காங் கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கா. காங்கும் இப்ப அந்த போட்டோவை பாக்குறான். அதுல கில்லர் அவனோட முகத்தை கர்ச்சீஃபால கவர் பண்ணி வச்சிருக்கான். அவன் முகத்துல கட்டியிருக்க அந்த கர்ச்சீஃபை பார்த்துட்டு, எங்கேயோ இதை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த போட்டோ பேப்பர்ல எல்லாம் வருது. அதே நேரத்துல இப்ப சன்யாங் அவளுக்கும் அந்த டீச்சருக்கும் நடந்த பிரச்சனையில ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பா. அதனால ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஸ்கூல்ல வந்து இப்ப லீவ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணா இப்ப சியாங்கும் சேர்மனோட பொண்ணும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு லஞ்ச் சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது சியாங் அந்த பொண்ணு கிட்ட, நானே உன்னை வீட்டுல வந்து டிராப் பண்றேங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது அவங்களோட ஆப்போசிட்ல அந்த சேர்மன் பொண்ணோட ஃப்ரெண்டு பொண்ணு வரா. அவ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சியாங் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கிற மாதிரி எல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சியாங்கும் அவளோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு சியாங் கிட்ட கேக்குறா, உங்க கூட ஒர்க் பண்றவங்க யாராவது சிங்கிளா இருந்தாங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நானும் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த சேர்மனோட பொண்ணு வேகமா சியாங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு, அவருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, அவர் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சியாங்க வேகமா கூட்டிட்டு வந்துடுறா. அப்ப சியாங் அவங்கிட்ட கேக்குறான், நீ இப்படி கூட்டிட்டு வந்ததை பார்த்தா அந்த ஃப்ரெண்டு உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா இப்பதான் தெரிய வந்துச்சு அவளோட அம்மா ஒருத்தரோட மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. போயும் ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணுகிட்ட எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என்னோட தகுதி என்ன ஆகுறது, இது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் கூட ஃப்ரெண்டாவே ஆயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே சியாங் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நான் அட்டென்ட் பண்ணணும், நீயே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவரா தானே என்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொன்னாரு, சடனா இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இப்ப சியாங் அதே அப்செட்டோட வண்டியை ஓட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல சன்யாங் வந்துட்டு இருக்கா. அவ மேல போய் இடிக்க போயிடுறான். அவ பயத்திலே கார் இடிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் சியாங் காரை விட்டு இறங்கி போய் அவகிட்ட சாரி சொல்றான். அப்பதான் சன்யாங் அவனை பார்த்துட்டு, நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவளை ஒரு பேக்கரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன், கார்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல இப்பெல்லாம் எந்த ஆம்பளை கூடயும் தனியா கார்ல போறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல, நான் நடந்தே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது அந்த டீச்சர் மறைஞ்சிருந்து பாத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சன்யாங்க ஃபாலோ பண்ணி அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்ப கிபிஎம் அங்க வந்து அந்த டீச்சரை சன்யாங்க்கு தெரியாம இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்யாங்கும் திரும்பி பாப்பா, இங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப கிபிஎம் அந்த டீச்சரை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வந்து செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான். நீ தானடா சன்யாங் கிட்ட வம்பிழுத்தது, இப்ப ஏன்டா அவ பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடி வெளுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த டீச்சர் சொல்றான், அவளுக்கெல்லாம் ஏத்துக்கிட்டு நீ என்னை அடிக்கிற, அவ நல்லவளே கிடையாது, இப்ப கூட ஒருத்தன் கூட அவ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அது மட்டும் இல்ல அவ நிறைய ஆம்பளைங்க கூட பழகுறா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்ப கிபிஎம்க்கு இன்னமும் கோவம் வந்துருது. என்ன வார்த்தைடா பேசுன, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப காங்கோட ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அங்க இப்ப மிஞ்சி இறந்த இடத்துல இந்த ஆர்டியூப் கடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை காங் கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல அவ பார்த்த சோளக்காட்டு பொம்மை, அந்த நாய் குறைச்சது, அது எல்லாத்தையுமே அவ வரைஞ்சு வச்சிருக்கா. மிஞ்சி கொலை செய்யப்படுறதுக்கு முத நாள் காங் அவளை புக் ஸ்டோர் கிட்ட பாத்திருப்பான் இல்லையா, அந்த டைம்ல புக் ஸ்டோருக்குள்ள ஆர்டியூப்பை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த புக் ஸ்டோருக்கு வரான். அவன் வர டைம்ல இங்க கீவன் தான் இருக்கான். அவங்கிட்ட வந்து மிஞ்சியோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை நீ பாத்திருக்கியாங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம புக் ஸ்டோருக்கு வந்திருந்தா, அவளோட ஆர்டியூப்பை விட்டுட்டு போயிட்டதா சொன்னா. கிபிஎம் தான் அவகிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தான். வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டா. அவ போற டைம்ல நல்ல மழை பெஞ்சுது, அதனால அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிபிஎம் தான் இங்க இருந்து கொடையை எடுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கீவன் இப்ப காங் கிட்ட சொல்றான். காங் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, கிபிஎம் இங்க இருந்து போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு
முடிச்சு வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் அதுக்கப்புறம் வரல, காலையில தான் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஏன் காலையில வந்தான்னு நீ அவன்கிட்ட கேட்கலையான்னு காங் கேக்குறான். அவன் அடிக்கடி இப்படிதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தங்கிட்டு காலையில தான் வருவான், அதனால நாங்க கேட்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கீவன் சொல்றான். அதே நேரத்துல இப்ப அந்த புக் ஸ்டோருக்கு இன்னும் 2 டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் காங்கோட டிவிஷன் கிடையாது, வேற ஒரு டிவிஷன்ல இருக்கிற டிடெக்டிவ்ஸ் தான். வந்து கிபிஎம் பத்தி தான் விசாரிக்கிறாங்க. அந்த டீச்சரை கிபிஎம் அடிச்சிருப்பான் இல்லையா, அடிச்ச அடியில அவர் கோமாக்கே போயிட்டாரு, அவனை விசாரிக்கணும், எங்க இருக்கான்னு சொல்லுங்கிற மாதிரி அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காங் நேரா போய் இப்ப சியாங்க மீட் பண்றான். அவன் ஏன் இங்க வந்திருக்கானா, அந்த சீரியல் மர்டர் கேஸ்ல கிபிஎம் ஏதோ சம்பந்தப்பட்டிருப்பானோங்கிற மாதிரி காங் வந்து சந்தேகப்படுறான். அந்த கேஸ் விஷயமா இப்ப கிபிஎம் விசாரிக்கிற டைம்ல அந்த டீச்சரை அடிச்சிட்டான்னு சொல்லி வேற ஒரு டிவிஷன்ல இருந்து டிடெக்டிவ்ஸ் வந்து அவனை தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க டிவிஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த கேஸ் ரிலேட்டடா அவனை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி சியாங் கிட்ட அந்த டீச்சர் கிட்ட எப்படியாவது பேசி இந்த கேஸ் முடிச்சு வச்சிரு, அப்பதான் நம்ம கேஸ் விஷயமா கிபிஎம் விசாரிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்றான். சியாங்கும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப சன்யாங் காங்கோட ஸ்டேஷனுக்கு வந்து அவன் ஸ்டேஷன்லயே தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க வரா. வந்து பார்க் கிட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த டீச்சரோட கேஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க கிட்ட விசாரிக்கிறா. அவனும் அந்த கேஸ் விஷயமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான். அதே நேரத்துல ஜீவோன் அவளோட பிரஸ் சம்பந்தமா காங்கோட ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அங்க சன்யாங்க பார்த்ததும் அவகிட்ட வந்து பேசுறா. 2 பேரும் ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்டுட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. அவகிட்டே சன்யாங் அந்த டீச்சரோட கேஸ பத்தி தான் கேக்குறா. அந்த டீச்சர் இப்ப கோமாவுல இருக்காராம், கிபிஎம் தான் அடிச்சான்னு சொல்றாங்க, அதுவும் அவன் கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லி அவனை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கீவோன் சொல்றா. அந்த நேரத்துல அவ குடிச்சிட்டு இருந்த காஃபியை அவ ஷர்ட்ல ஊத்திடுது. உடனே சன்யாங் அவளோட கர்ச்சீஃபை எடுத்து அவகிட்ட துடைக்க சொல்லி குடுக்குறா. அதுக்கப்புறம் ஜீவன் தான் சன்யாங் அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறா. சன்யாங் இப்ப வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு ரூமை திறக்கிறா. அதுக்குள்ளதான் கிபிஎம் இருக்கான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, சியாங்க மீட் பண்ணிட்டு சன்யாங் வந்துட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பான் இல்லையா, அந்த டைம்ல கிபிஎம் வந்து அவனை இழுத்துட்டு போகும்போது ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பா. அப்படி வந்தப்பதான் கிபிஎம் அந்த டீச்சரோட கழுத்தை நெரிக்கிறத பார்த்துட்டு யாராவது பாத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு கிபிஎம் இங்க இருந்து கூட்டிட்டு வந்து இந்த ரூம்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருப்பா. வெளியில இந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அங்கே இருக்க வச்சுட்டு தான் இப்ப காங்கோட ஸ்டேஷனுக்கே அவ வந்திருப்பா. அங்க வந்து பார்த்ததுதான் இப்ப சன்யாங்க்கு தெரியும் கிபிஎம் கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கிபிஎம் கிட்டயும் அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இங்க இருந்து ஓடிடலாம், இங்க இருந்தோம்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க, அதுவும் பெரிய எடுத்து பிரச்சனை வேற, நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என் கூட ஓடிடலான்னு சொல்ற, இதுக்கு முன்னாடி நீ தானே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் ஒரு காரணமா தான் சொன்னேன், அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வேக வேகமா பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சியாங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அந்த டீச்சரை போய் பாக்குறான். பார்த்து உனக்கும் சன்யாங்க்கும் இருந்த பிரச்சனை தான் முடிவுக்கு வந்துருச்சு, அப்புறம் மறுபடியும் எதுக்கு அவ இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னை பத்தி சொல்லதான் இங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் சொல்றான். நீ தான் அவகிட்ட அவளை பத்தி தப்பா பேச சொன்ன, அப்புறம் அது அஃபேரா மாத்துன, அப்புறம் நீயே ஏதோ பண்ணி என் பேரை கெடுத்துட்ட, எல்லாத்தையுமே பண்ணது நீதான் தெரியாம உன்னை நல்லவன் நினைச்சு அவ உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா, நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு அவகிட்ட சொல்லணும்னு தான் இங்க போனேன், இனிமேயும் போவேன், உன்னை பத்தி அவகிட்ட நான் சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்ல, அப்போ நீ என்னை பகச்சுக்கிட்டு அவகிட்ட என்னை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவங்கிட்ட கேட்க, உன்னால என்னை என்ன பண்ணிட முடியும், நான் யாருன்னு தெரியும்ல, நான் கவர்னரோட மருமகன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்ல, கொஞ்சம் விட்டா ஓவரா பேசுற, இந்த வாய் தானே பேசுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே சொல்றான். கவர்னர்னு சொல்லிட்டு இருக்க, அவர் வாங்கின லஞ்சத்துக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்னு உன் கவர்னர்ட்டே போய் கேக்குறியா, ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், இல்லன்னா என்ன ஆகும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் செஞ்சிருவேன், என்ன செய்யறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவனும் பயந்து போய் நான் செய்யறேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சியாங் அங்க இருந்து போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலே காங் அங்கே வரான். அவனை பார்த்ததும் அந்த டீச்சர் ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா அவன் தங்கச்சி கிட்ட தானே அவன் வம்புலுத்தான், ஏற்கனவே அதனால தான் அடி வாங்கிட்டு படுத்திருக்கேன், இதுல இவன் வேற வந்து அடிக்க போறானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன ஒன்னும் பண்ணிடாதங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு ஒரு பதில் மட்டும் உங்ககிட்ட இருந்து வேணும், சியாங் தான் எங்க அம்மா பத்தி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு காங் கேக்குறான். அவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல, அங்க இருந்து வெளியே வந்துடுறான். ஆக்சுவலா சியாங் அந்த டீச்சர் கிட்ட காங்கோட தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்கா. அதே நேரத்திலேயே காங் அந்த டீச்சரை பாக்குறதுக்காக அங்க வந்திருப்பான். அப்ப சியாங்கோட வாய்ஸ் கேட்டு அவன் ரூமுக்கு வெளியிலே நின்றுப்பான். அப்ப இவங்க 2 பேரும் அவன் தங்கச்சியை பத்தி பேசுறதையுமே கேட்டிருப்பான். கேட்டுட்டு தான் இப்ப சியாங் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த டீச்சரை பாக்குறதுக்காக இவன் உள்ள வந்திருப்பான். இப்ப சியாங் இந்த மாதிரி நடந்துகிட்டதெல்லாம் நினைச்சு சியாங் மேல அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப ஜீவோனை தான் காட்டுறாங்க. ஜீவோன் ஷர்ட்ல காஃபி கொட்டினதும் சன்யாங் அவளோட கர்ச்சீஃபை கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அந்த கர்ச்சீஃப் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சவ சடனா அந்த சீரியல் கில்லரோட போட்டோ எடுத்து பாக்குறா. அதுல அந்த சீரியல் கில்லர் அவன் முகத்துல கட்டியிருக்க கர்ச்சீஃப்ல இருக்க எம்ப்ராய்டரியும் சன்யாங்கோட கர்ச்சீஃப்ல இருக்க எம்ப்ராய்டரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உடனே அந்த கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டு காங்க தான் பார்க்க வரா. அதே நேரத்துல காங் இப்ப சியாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப சியாங் காங் கிட்ட சொல்றான், அந்த டீச்சரை பார்த்து பேசியாச்சு, இனிமே
அவனை பத்தி நீ கவலைப்பட வேணாம், கீபியாம நீ விசாரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப காங் ரொம்ப கோவமா என் அம்மா பத்தி எதுக்காக அந்த டீச்சர் கிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்ண அப்படிங்கிறான். இதுல எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் உன்னால அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது உனக்கு சொன்னா புரியாது, ஏன்னா அதை ஏன் ஸ்டைல்ல உனக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அதே டைம்ல ஜீவன் அங்க வந்து காங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த கர்ச்சீஃபை பத்தி சொல்றா. இதை நான் சன்யா கிட்ட இருந்து வாங்கினேன், சன்யாங்கே அவ கையால எம்ப்ராய்டரி போட்டு இதுல இன்னொரு கர்ச்சீஃபை கீபியாம் கிட்ட கொடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஜீவன் சொல்ல, உடனே காங் பார்க்கிட்ட சொல்லி அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே அனுப்பி காங்கோட வீட்டை சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் கீபியாம் இருக்கானான்னு சர்ச் பண்ண சொல்றான். அவன் கிடைச்சா அந்த இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப சன்யாங்கும் கீபியாமும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எங்காவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல கீபியா மட்டும் அவனோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியில வந்துடுறான். வந்து சன்யாங்க மட்டும் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சன்யாங்கும் அந்த டைம்ல கதவை தட்டி தட்டி பாக்குறா. கதவை தோற நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. ஆனா அவன் அதை கேட்காம அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் சன்யாங்க அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறா. அவன் கண்டிப்பா பஸ் ஸ்டாப்க்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு தனியா இப்ப இருட்டுக்குள்ள நடந்து வரா. அவ வர்றதை யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் இருட்டை பார்த்து சன்யாங்கே ரொம்ப பயம் வந்துருது. பயந்துட்டே தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கா. சடனா ரோடுக்கு பக்கத்துல ஒரு சோளக்காட்டு பொம்மையை பாக்குறா. பார்த்ததும் பயந்து அந்த இடத்துல அவ கொண்டுட்டு வந்த பேக் எல்லாம் போட்டுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப தூரம் ஓட முடியாம ஒரு இடத்துல நின்னுறா. அப்ப பின்னாடி இருந்து வந்து அந்த கில்லர் அப்படியே அவளை செடிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறான். அவளோட செருப்பும் அந்த இடத்துல விழுந்துருது. இப்ப சியாங் அந்த வழியா தான் கார்ல வந்துட்டு இருப்பான். அப்ப ஒரு பேக் ரோடு மேல கிடக்கிறத பாக்குறான். கார்ல இருந்து இறங்கி வந்து அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல சன்யாங்கோட ட்ரெஸ் இருக்கு. அதை எடுத்து கார்ல வச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறான். கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறான் ரோடு மேல பொண்ணுங்க போடுற ஒரு செருப்பு ஒண்ணு கிடக்கு. இப்ப அவன் கார்ல ஒரு கன்னு டார்ச் லைட் வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு இப்ப அந்த செப்பல் இருக்க இடத்துக்கு நேரா அந்த செடிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துலதான் சன்யாங் ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவ பக்கத்துல போயிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவ பக்கத்திலே தான் கில்லர் செடிக்குள்ள மறைஞ்சிருப்பான். சியாங்கும் அந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்கிற ஃபீல் வந்து அவனோட கன்னை கையில எடுக்கிற டைம்ல கில்லரும் அவன் கையில கத்தியோட சியாங்க வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல காங்கும் இப்ப சன்யாங்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருப்பான். வர வழியில சியாங்கோட கார் நிக்கிறத பாக்குறான். காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு வந்து பாக்குறான். உள்ள யாரும் இல்ல, பேக் மட்டும் ஒண்ணு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது அது உள்ள சன்யாங்கோட ட்ரெஸ்ஸா இருக்கும். அதை பார்த்துட்டு சன்யாங்க்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டத்துல அந்த இடத்துல நிக்கும் போது சடனா அந்த இடத்துல துப்பாக்கியால சுடுற சத்தம் கேக்குது. உடனே அந்த சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி காங் ஓடுறான். அப்படி ஓடும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல சியாங் சன்யாங்க தூக்கிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் சன்யாங்க்கு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, கவலைப்படாத, அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சியாங் மயங்கி மயங்கி விழுகிறான். அப்பதான் காங் அவனை நோட் பண்றான். அவனோட வயித்துல இருந்து ரத்தம் வருது. அந்த கில்லர் அவனோட கத்தியால அவனை குத்திருக்கான். அதனால இப்ப சியாங் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு கண்ணெல்லாம் முழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே காங் அவன் பக்கத்துல வந்து கண்ணை மட்டும் மூடிராத, நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.